வணக்கம். கமலிடம் உள்ள அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்கு கொடுக்க போகிறார் தெரியுமா? பெரிய ட்விஸ்ட் வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள திமுக வழக்கறிஞர் வில்சன், தொமுச தலைவர் சண்முகம், அப்துல்லா மற்றும் திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பதவிக்காலமும், அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுகவின் சந்திரசேகர் ஆகிய 6 பேரின் பதவிக்காலமும் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனால் இப்போதே திமுக மற்றும் அதிமுக வட்டாரங்களில் மாநிலங்களவை எம்பி பதவியை பிடிக்க கடும் போட்டி நிலவி வருகிறது. தற்போதைய நிலையில் திமுக சார்பாக 4 எம்பிக்களையும், அதிமுக சார்பாக 2 எம்பிக்களையும் தேர்வு செய்ய முடியும். இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுக சார்பாக உள்ள அந்த 4 எம்பி பதவிகளுக்கு கடும் போட்டி நிலவி வருகிறது. அதாவது இம்முறை திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக சார்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்கப்படும் என்று கடந்த மக்களவைத் தேர்தலின் போதே திமுக சார்பாக உறுதியளிக்கப்பட்டது. அதேபோல் எப்பொழுதும் திமுக சார்பாக ராஜ்யசபா எம்பி பதவியில் ஒரு சீட் தொமுசவிற்கு ஒதுக்குவது வழக்கம். அதேபோல் திமுக வழக்கறிஞர்கள் அணிக்கு ஒரு சீட்டும், சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் அடிப்படையில் ஒரு சீட்டும் வழங்கப்படுவது வழக்கம். இதனால் மீண்டும் உறுதியாக இந்த முறை மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கும் அப்துல்லா அவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று பேச்சு நிலவுகிறது. அதேபோல் தொமுசவிற்கும் வழக்கம் போல் கண்டிப்பாக ஒரு சீட் வழங்கப்படும். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த முறை திமுக சார்பில் எம்பியான வைகோவிற்கு பதிலாக இம்முறை மக்கள் நீதி கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்தார். ஆனால் மீண்டும் வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டும் என்று மதிமுக சார்பாக திமுகவிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது மதிமுக சார்பாக ஒரு மக்களவை சீட்டும், ஒரு மாநிலங்களவை சீட்டும் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பேச்சுவார்த்தையின் போது தற்போது மக்களவை சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள், வைகோ அவர்களுக்கு தராமல் வேறு யாருக்கு சீட் தரப்போறோம், அதை அப்போது பேசிக்கொள்ளலாம் என்று வாய்மொழி உத்தரவாக கூறியதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்போது மீண்டும் வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டும் என்று மதிமுக சார்பாக திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இதனால் கமலஹாசன் அவர்கள் என நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஒருவேளை அவரிடம் கேட்டு அந்த ஒரு சீட்டை அவர் விட்டுக் கொடுக்கும் பட்சத்தில் அதை மீண்டும் வைகோ அவர்களுக்கு தரலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஒருவேளை கமலஹாசன் அவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நீதி கட்சிக்கு அதிகப்படியான சீட் ஒதுக்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து ஆலோசித்த மக்கள் நீதி கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்களும் மாநிலங்களவை விட சட்டமன்றத்தில் அதிகப்படியான சீட் கிடைத்தால் அது கட்சி வளர்ச்சிக்கு உதவும் என்று கருதி தன்னுடைய ராஜ்யசபா எம்பி சீட்டை விட்டுக் கொடுக்க முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நீதி கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும். இதனால் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்களும் எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மேலும் தமிழகத்திலும் மீண்டும் மக்கள் நீதி கட்சி துளிர்விடும். இதன் காரணமாக இந்த ஒரு பெரிய முடிவை கமலஹாசன் அவர்கள் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் இந்த ராஜ்யசபா சீட்டை கமலஹாசன் அவர்கள் விட்டுக் கொடுக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியிலும் எந்த சலசலப்பும் ஏற்படாமல் மீண்டும் பழையபடியே ராஜ்யசபா எம்பி சீட்டை பிரித்து கொடுத்து விடலாம். இருப்பினும் இது குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. ராஜ்யசபா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்குள்ளும் கூட்டணி ரீதியாகவும் ஏற்படும் பிரச்சனைகளை மிகவும் சாதுரியமாக சமாளித்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.